இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து நீங்கள் வந்து பெரியார் மாதிரி நீங்கள் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லலாம். இல்லையா இன்னொரு பக்கம் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து எல்லா மதமுமே வந்து எம்மதம். ஸோ இந்த மதத்தில் வந்து என் மதத்தில் மட்டும் தான் கடவுள் இருக்கு, நான் இந்த மதத்தோட கொள்கையை மட்டும் தான் ஏற்றுப்பேன், இந்த மதத்தோட கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன், இந்த சாமியை எந்த ஏற்றுப்பேன், இந்த சாமியை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லா மதமுமே வந்து ஒரே மதம் அப்படின்ட்டு இருங்க. ஸோ கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாரு, அவனை நம்பிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவனையும் நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட மட்டும் நம்பவே கூடாது. ஸோ நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்குமே வந்து கடவுள் பேரை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கைகளோ பழக்க வழக்கங்களோடையோ வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கிடையே வந்து அதிகமான பிரச்சனை இருக்குது. எஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு. இன்னும் நம்ம பார்த்தோம்னா வந்து நித்யானந்தாவை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவனை வந்து கடவுள் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவன் மேலே வந்து பல பாலியல் ரீதியான பல பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கு. அவனே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகி ஒரு நாடே உருவாக்குற அளவுக்கு வந்து போயிட்டான். ஸோ அப்படிதான் வந்து நம்ம டெல்லியில், நம்ம நாட்டோடைய முக்கியமான பிளேஸான டெல்லியில் வந்து இப்போ ஒருத்தன் வந்து அவன் வந்து ஒரு சாமியார். ஸோ அவன் மேலே வந்து ஒரு 17 பொண்ணுங்க வந்து பாலியல் ரீதியான ஒரு கேஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க மேலே இல்லை, எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே ஆள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு காலேஜில் உள்ள அந்த 17 பொண்ணுங்களுமே வந்து ஒருத்தர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, என்னதான் இருந்துச்சு, எப்படி ஏன் வந்து அந்த 17 பொண்ணுங்களும் ஒரே காலேஜில் படிக்கிற ஒரே 17 பொண்ணுங்களுமே ஒருத்தவங்க மேலே வந்து கரெக்டாக ஒரே நேரத்தில் வந்து கேஸ் கொடுக்கணும், ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.